திருப்பத்தூர்ல கல்யாணமாகி 5 வயதுல குழந்தை இருக்கிற பெண்ணோட முகத்துல சரமாரியா வெட்டிய முன்னாள் காதலன் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியை சேர்ந்த குமார் என்பவரோட மகள் இந்துமதி. இவரும் அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அஜித்குமாரும் காதலிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. இந்த காதலை ஏத்துக்காத இந்துமதியோட குடும்பத்தார் 7 வருஷத்துக்கு முன்னாடி வாணியம்பாடியை சேர்ந்த கார்த்தி என்பவரோட இந்துமதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 5 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில கணவர் கார்த்திகோட ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமா 6 மாசத்துக்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி நகர்ல இருக்கிற அம்மா வீட்டுக்கு இந்துமதி வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து முன்னாள் காதலன் அஜித்குமார் இந்துமதி இடையே மீண்டும் காதல் மலர்ந்திருக்கு. 2 பேரும் கொஞ்ச நாளா நல்லா பேசி வந்த நிலையில திடீர்னு அஜித்குமார்ட்ட இந்துமதி பேச மறுத்ததா கூறப்படுது. இதனால விரக்தியில இருந்த அஜித்குமார் திருப்பத்தூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிட்டு போறப்போ எதர்ச்சியா இந்துமதியை பார்த்ததும் பேச முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால ஆத்திரமடைந்த அஜித்குமார் தான் வச்சிருந்த கத்தியால இந்துமதி முகம், உடம்பு என சரமாரியா வெட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ரத்த வெள்ளத்துல இருந்த இந்துமதியை மீட்ட பொதுமக்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில இந்துமதிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. இதை கேள்விப்பட்ட அஜித்குமார் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்துல தானா சரணடைஞ்சிருக்காரு. பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுல பெண்ணுக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.